சென்னை சோழவரத்தை அடுத்த கன்னியம்மன் பாளையம் பகுதியில் 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்டறியலாம். எழில், சம்பவம் குறித்து விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், சோழவரம் அடுத்த ஞாயிறு கன்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருடைய மகன்கள் 2 மகன்கள் 12 வயது நிரம்பிய விஸ்வா மற்றும் 10 வயது நிரம்பிய சூர்யா ஆகிய இருவரும் ஞாயிறு பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் அங்கு இருக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட் ஒன்றில் விளையாடி கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிகிறது. உடனடியாக இது குறித்து சோழவரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்துள்ள சோழவரம் காவல்துறையினர் இருவரின் சடலங்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த இடத்தில் அந்த மோட்டார் பம்ப் செட்டில் அந்த மின்சாரம் எப்படி கசிஞ்சது, எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விடுமுறை தினம் என்பதால் அருகில், அதாவது அந்த வீட்டிலிருந்து ஒரு 60 மீட்டர் தூரத்தில் இந்த பம்ப் செட் இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் இவர்கள் போய் விளையாடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இவர்கள் அங்கு போய் விளையாடினார்களா, அந்த புயல் காரணமாக அந்த மின்கம்பம் சாய்ந்திருக்கிறதா, அதிலிருந்து மின்சாரம் கசிந்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விரிவாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி எழில்.